ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யோகேஸ்வரன். பிரின்சஸ் குரூஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ என்னோட ஜேர்னி வந்து அறந்தாங்கி டு அமெரிக்கா. அப்படி ஜாயின் பண்ணது வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து என்னோட ஃப்ரெண்டு மூலியமா வந்து நாங்கள் ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி பண்ணி உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இது. அதுக்காக தான் எடுக்கிற வீடியோ. ஸோ என் ஃப்ரெண்டு டேவிட். ஸோ உன்னை பற்றி சொல்லு மச்சான். என்னோட பேர் ஜான் டேவிட் ராஜ். நான் தூத்துக்குடிலேருந்து வரேன். தூத்துக்குடியில் தான் நான் ஸ்கூலிங்லாம் படித்தது. மதுரையில் காலேஜ் படித்தேன். அதுக்கப்புறம் சீஃபாரர் சம்மந்தமாக உள்ள காலேஜ் எல்லாமே நான் சென்னையில் படித்தேன். ஹோட்டல் ட்ரைனிங் எல்லாமே வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாமே மதுரை. அதுக்கப்புறம் மேஜர் ட்ரைனிங் எல்லாமே சென்னை. மேஜர் ஜாப்ஸ் எல்லாமே சென்னையில் உள்ள ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்டில் தான் பார்த்தேன். அது பார்த்து முடிச்சுட்டு இப்போ நான் ஷிப்பு கற்றுருக்கேன். ஸோ யூஸ்வலாக யாரெல்லாம் ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம்? ஒன்லி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க மட்டும்தானா? இல்லை வேறு என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்கும்? மோஸ்ட்லி வந்து அப்ளை பண்ணுறதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன? ஷிப்புக்கு வரதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் படித்தா போதும் ஷிப்புக்கு வரதுக்கு. ஆனால் அதில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. பிரிட்ஜில் இருந்துட்டு இன்சினேட்டர் வரைக்கும் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்கும். இதில் கம்ப்யூட்டர் பேஸ் படித்தவங்க பிபிஏ, பிசிஏ, இல்லை பிகாம் படித்தவங்க நம்ம இன்வென்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க ஹோட்டலில் என்டையர் டிபார்ட்மெண்ட் வருவாங்க. ஸோ இதில் யூஸ்வலாக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி வந்த ஜாப் எது? ஸோ அது எப்படி உங்கள் ஜோர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நான் வந்துட்டு பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மதுரை ஆல்ஃபா கட்டிங் காலேஜில் படிச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து நான் மேஜர் எடுத்தது வந்துட்டு கலினரி மேஜர் எடுத்தேன். ஸோ குக்கிங் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ இப்போ குக்கிங் எடுத்ததுக்கு அப்புறமே நிறைய ஹோட்டலில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமமாக வேணும் 5 ஸ்டார் ஹோட்டலில். ஸோ அதை கெயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் மும்பையில் போய் அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்புறம் செலக்ட் ஆகி அது ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ ஷிப்புக்கு ஆன்போர்டில் இப்போ செகண்ட் கான்ட்ராக்ட் முடிச்சு தேர்ட் கான்ட்ராக்ட்டுக்கு போக போகிறேன். ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்லையோ வேலை பார்க்குறவங்க வந்து ஷிப்புக்கு அப்ளை பண்ணணும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ஸோ ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்குன்னா இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கணும். கரண்ட்டில் வேலை பார்க்குற சர்டிஃபிகேட்டு, பே ஸ்லிப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்தியன் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கணும். 10th சர்டிஃபிகேட் மேண்டேட்டரி. இது எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஏஜென்சினாலும் போய் அப்ளை பண்ணலாம். டேரக்ட் ஸோ எந்த ஏஜென்சி மூலமாக டேவிட் நீ அப்ளை பண்ணி வந்தேன்? நான் அப்ளை பண்ணது வந்துட்டு கார்னிவல் சப்போர்ட் சர்வீஸ் மும்பை, பேண்ட்ரா குர்லாவில் ஆஃபீஸ் இருக்குது. அதை விட நிறைய ஏஜென்சி எல்லாம் இருக்குது. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணது அதுதான் ப்ரிஃபர் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக என்னோட ப்ராசஸை முடிச்சாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காமாக்ஸி ஓவர்சீஸ், ஹைரின், ஏர்போன் இந்த மாதிரி நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. அப்புறம் சில ஷிப்லாம் வந்து டேரெக்டாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. எம்எஸ்சி, ராயல் கரிபியன்லாம் டேரெக்டாக மேக்ஸிமம் பண்ணுவாங்க. இண்டஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து க்ரூஸுக்கு மட்டும். ஸோ இன்னும் நிறைய பல்க் கேரியர், எல்என்ஜி, எல்பிஜி இதுக்கெல்லாம் வந்து தனி, அதெல்லாம் வேற வேற மாதிரி ஏஜென்சி அதெல்லாம். ஸோ இதுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா காசெல்லாம் கிட்ட எதுவுமே தேவையில்லை. நல்ல எஜுகேஷன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல நாலேஜ். இது 3மே இருந்துச்சுன்னா இன்டர்வியூ கிராக் பண்ணலாம். எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக வாங்கிட்டீங்க. மெடிக்கலி ஃபிட் எல்லாமே உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்கள் ஷிப்புக்கு வரலாம். ஓகே. வேற ஏதாவது கேள்விக்கா? கடைசியாக ஒன் மோர் திங். இதில் வர பெனிஃபிஷியல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா சேலரி இருக்கும். நீங்கள் இந்தியாவில் வாங்குறதோட 5 மடங்குலேருந்து 4 மடங்கு சேலரி கண்டிப்பாக இங்கே வாங்கலாம். நெகட்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 மாதம் தான் ஆன்போர்டில் இருப்பீங்க. 3 மாதத்துக்கு சேலரி கிடையாது. வெக்கேஷன் பே கிடையாது. ஸோ 9 மந்த்ஸில் நீங்கள் வாங்குற சம்பளத்தை நீங்கள் சேவ் பண்ணி வச்சு தான் 3 மாதம் வீட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 2வது ஷிப்பில் வேலை பார்த்துட்டு லேண்டில் வந்தால் வேலை கிடைக்காது. வேலை கிடைக்கும், நம்மளுக்கு அந்தளவுக்கு போஸ்டிங் கிடைக்காது. 4வது பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அந்த உலகத்தை சுற்றலாம். நீங்கள் வந்து ஒரு சில நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலேருந்து வந்தால் கால் வைக்க முடியாது. அதில் கூட இப்போ விசா வாங்கி நம்ம கால் வைக்கிற இடத்துக்குலாம் வந்துருச்சு இப்போ. மற்றபடி எல்லா நாட்டுக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. எல்லா ஊர்லேயும் போய் எல்லாத்தையும் பார்க்கலாம். என்ஜாய் பண்ணுறதுக்கு அளவே இல்லை. லிமிட்டு நீங்கள் என்ன செட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான். என்னோட லிமிட் எனக்கு தெரியும். அதில் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் லிமிட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். எதுவுமே இங்கே தப்பு இல்லை ஷிப்பை பொறுத்த வரைக்கும், அளவாக இருந்தால். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ இது சம்மந்தமாக வேறு யாராவது டவுட்ஸ் கேட்கணும்னா உங்களை எப்படி ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ காண்டாக்ட் பண்ணுறது? இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி கண்டிப்பாக டெவலப் பண்ணுறேன். தேர்ட் வியூ பை ஜான். தேர்ட் வியூ பை ஜான் எல்லாத்துக்கு இடையிலே அண்டர்ஸ்கோர் வரும். ஸோ பண்ணிங்கன்னா தெரியும். இந்த வீடியோ நான் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயே போஸ்ட் பண்ணுவேன். அதுலேயே உங்களுக்கு இருக்கும். பார்த்துட்டு கண்டிப்பாக லைஃப்பில் முன்னேறுங்க. எல்லாருமே முன்னேறிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு லைஃப் வந்து ஜாலியாக இருக்கும். எவ்வளோ நாள் தான் ஒரு இடத்துல அடைஞ்சு இருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நீங்கள் பார்க்குற அதே வேலையை தான் நானும் ஷிப்பில் பார்க்குறேன். ஆனால் சம்திங் டிஃப்ரென்ஸ் நோ யூ கெட்டிங் சம்திங் எக்ஸ்ட்ரா. ஸோ அதுதான் இங்கே முக்கியமானது. எனக்கும் பெருமையாக இருக்குது. எங்கள் அம்மா இப்போ எல்லார்ட்டையும் சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் எங்கள் பையன்கிட்ட போயிட்டு உங்கள் பையன் எங்கே இருக்கானா எங்கள் அம்மாவுக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு நான் ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய பெருமை தான் இருக்குது. எங்கள் அப்பா இந்தியாவில் டிரைவராக இருந்தாங்க. இந்தியாவில் போகாத இடமே இல்லை.
இன்னைக்கு நான் உலகத்துல நிறைய இடம் நான் சுத்திட்டு இருக்கேன். எனக்கு அதுவே ஒரு பெரிய பெருமை. எங்க அப்பா எனக்கு இல்ல, இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பெருசா போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் யாரெல்லாம் பர்சனலா கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் தனியா ரிப்ளை பண்றேன். பாய். ஓகே. தேங்க் யூ டேவிட்.